நொறுக்கப்பட்ட எலும்புகள் கழிகூறும். நாம் நொறுக்கப்படுகிற நேரங்களிலே நாம் கழிகூறுகிறோம் என்று யாருமே நம்ம சொல்ல மாட்டோம். ஒருத்தர் நொறுக்கப்படும் பொழுது அதற்கு ஈக்குவலா நம்ம சொல்லுகிற வார்த்தைகள், நான் ரொம்ப வேதனையில் இருக்கிறேன், நான் ரொம்ப துக்கத்தில் இருக்கிறேன், நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் ரொம்ப கவலையில் இருக்கிறேன், நான் கண்ணீர்ல இருக்கிறேன், இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் நொறுக்குதல் நடக்கிற வேளையிலே நாம் சம்பந்தப்படுத்துகிற வார்த்தைகள். ஆனால் இங்கே தாவீது தான் கடந்து போகிற அந்த நொறுக்கத்தின் வேளையிலே அவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்கள், நீர் நொறுக்கின எலும்புகள் கழிகூறும். நான் சொன்னது போல பொதுவாக நொறுக்கப்படுகிறவர்கள் கழிகூறுகிற பாதையிலே போவதில்லை. இன்னைக்கு ஒருவேளை இந்த காலை வேளையிலே நீங்கள் முழுவதும் நொறுக்கப்பட்ட நிலைமையில், உங்க இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கலாம், உங்க ஆத்மா நொறுக்கப்பட்டிருக்கலாம், உங்க சிந்தையில ஒரு பெரிய நொறுக்குதல் இருக்கலாம், உங்க சரீரத்தில் நீங்கள் நொறுக்கப்பட்டு வந்திருக்கலாம். ஒரு ஆசீர்வாதத்துக்கு முன்பாக நடைபெறுகிறது என்னவென்றால் உடைவு. எப்படி ஒரு கனி வந்து அது ஆசீர்வாதமாய் மாறுகிறது என்றால் அது என்றைக்கு கிரஷ் பண்ணப்படுதோ, என்றைக்கு ஒடுக்கப்படுகிறதோ, என்றைக்கு பிழியப்படுகிறதோ அன்றைக்கு மாத்திரம் தான் ஒரு கனி வந்து ஆசீர்வாதமா இருக்க முடியும். நம்முடைய லிவிங் ரூம்ல ஹால்ல எடுத்துட்டு போய் இந்த கப்ல வைக்கிற இடத்துல எடுத்து இந்த கனி அங்க அது ஆசீர்வாதம் கிடையாது. அது நீங்க வச்சீங்கன்னா அழுகிதான் போகுமே தவிர யாருக்கும் பிரயோஜனமா இருக்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில சில உடைவுகள், நம்முடைய வாழ்க்கையில சில பிழிவுகள் ஏற்படும் பொழுது அது பார்ப்பதற்கும் அல்லது நாம் கடந்து போவதற்கும் வேதனையா இருந்தாலும் their blessing can come only by the crushing.